கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சட்டசபையில் விவாதிக்காமல் அதிமுகவும் பாஜகவும் ஆளுநரை சந்திப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் மலிவான அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரெல்லாம் ஆதாரத்தோட சட்டமன்றத்தில் பேசி பதிலை பெறுவதற்குரிய நடவடிக்கையும், இந்த எடுத்த நடவடிக்கை போதுமானதல்ல, இன்னும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கும் அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தாம ஏன் ஓடி ஒளிகிறாரு? அதே மாதிரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் 2-3 பேர் அங்கே இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் நம்ம நயினா நாகேந்திரன் அங்கே சட்டமன்றத்தில், அவர் தான் சட்டமன்ற கட்சியில், சட்டமன்றத்தில் பேசலாம்ல. ஏன் கவர்னர்கிட்ட போறாங்க? வானதி சீனிவாசன் இருக்காங்க, தேசிய தலைவர். அவங்க கவர்னர்கிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன? அல்லது இந்த நடவடிக்கை போதுமானதல்ல, மேலும் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முதல்ல சிபிஐ விசாரணை வேண்டும், அதுக்கு பதிலாக ராஜினாமா பண்ணணும். நாங்கள் கவர்னரை பார்ப்போம். கவர்னரை பாருங்க. கவர்னரை பார்த்தா கவர்னர் என்ன பண்ணிடுவாரு? ஆட்சியை கலைச்சிடுவாரா? ஆட்சியை கலைச்சிட்டா நாங்கள்லாம் ஐஸ் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருப்போமா? மலிவான அரசியல், தரம் தாழ்ந்த அரசியல், விளம்பர அரசியல், இந்த அரசியலைத்தான் அண்ணாமலையும் எடப்பாடியும் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள்.